முத்துவோட வீட்டுக்கு வந்த முத்துவோட பாட்டி, முத்துவோட அம்மா கிட்ட விஜயாவ பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. அத சொன்னதுமே விஜயாவும், ரோகிணியும் என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. ஒரு படி மேல போயிட்டு விஜயா மீனாவ பார்த்து பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. முத்து வீட்டுக்கு வந்த முத்துவோட பாட்டி, முத்துவ பயங்கரமா திட்டுறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? இந்த நாள மறந்துட்டியா? நான் அங்க ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்டல்ல. ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டல்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதாவது மீனாவுக்கும் முத்துவுக்கும் இன்னைக்கு கல்யாண நாள். அதை கொண்டாட தான் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதை தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மறந்துட்டு நீங்க மட்டும் கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து இந்த நாளை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே விஜயா வந்து சொல்றாங்க, ஆமா இது ஒரு பெரிய நாள். இது என்ன முறைப்படியாவா கல்யாணமாச்சு? இதை கொண்டாடுறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அப்படின்ற மாதிரி நக்கலா பேசுறாங்க. இதை கேட்ட முத்துவோட பாட்டி, போதும் விஜயா, இப்ப வாயை மூடுறியா இல்லையா? ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நீ என்னதான் மறுபடி நடத்திருந்தாலும், கோடி ரூபாய் கொட்டி கொடுத்திருந்தாலும் மீனா மாதிரி ஒரு மருமக உனக்கு கிடைச்சிருக்க மாட்டா. மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்துதான் வச்சிருக்கணும். இத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி மருமக உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. முத்துவோட குணத்துக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு. விஜயா, நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் வேற ஒரு பொண்ணா இருந்தா, அதாவது மீனாவோட இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்தா, அன்னைக்கே நீ பேசுற பேச்சுக்கு உன் வாயை பிடிச்சு தச்சு வச்சிருப்பா. இல்லைன்னா அப்பவே உன்னை அடிச்சு காலி பண்ணிருப்பா. என்னது, என் வாயை பிடிச்சு தச்சிருப்பாளா? என்னடா இந்த கிழவி இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க.